ஹாய், வணக்கம். உங்கள் மோகன்குமார், விளவங்கோடு சட்டமன்ற வேட்பாளர். 4வது முறை களம் இறங்குகிறேன் மக்களை சந்திக்க. ஒரு வெற்றி வேட்பாளராக வெற்றி நிச்சயம் என்று மக்கள் உறுதியளித்து கொண்டிருக்கிற மக்கள் சந்தித்து மக்கள் வாக்குறுதி. இந்த முறை ஏழையான உங்களுக்கு ஒரு ஓட்டு என்று சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறோம். மக்கள் சொல்லுகின்றார்கள், செய்யும் நம்பிக்கை இருக்கிறது. மக்களாகவே நான், மக்களுக்காகவே நான், நாட்டுக்காக உழைக்கிறதுக்கு வேண்டி அர்ப்பணிக்கப்பட்டவன் மக்களுக்காக. இப்போது இந்த வீடியோ போட காரணம், நேர்மை வீடியோ போட்டு கேஸ் சம்பந்தமாக இப்போ தேர்தல் நடத்தக்கூடியதான சூழ்நிலையா என்பது என்னுடைய பாசத்துக்குரியதான, மதிக்கக்கூடியதான, மதிப்புக்கும் மரியாதைக்குரியதான தேர்தல் ஆணையம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இப்போ உள்ள சூழ்நிலையில், இந்தியா இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு தேர்தல் நடத்துவதற்கு சூழ்நிலையா, ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இவர்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கக்கூடிய நாடுகள், பல அச்சுறுத்தல் எல்லா நாடுகளும் இருக்கிறது. கேட்குறேன், திடீரென்று நீங்கள் தேர்தல் அறிவித்தீர்கள். இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு சூழ்நிலை என்ன? அதான் கேட்குறோம். ஏற்கனவே வீடியோ ஒன்று போட்டிருக்கு. கேஸ் எரிவாயு பொருள் கிடைக்காத சம்பந்தமாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அது வைரலாகி போய் கொண்டிருக்கிறது. அது அப்படியே வைரல் ஆகட்டும். நான் மதிக்கக்கூடியதை பாரத பிரதமரிடம் கேட்குறேன். என் பாசத்துக்குரிய பாரத பிரதமர் மற்றும் மாநில முதலமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், தொண்டர்கள், நான் கேட்குறேன், இப்போ ஒரு தேர்தல் நடத்தக்கூடிய சூழ்நிலையா? ஏராளமாக லட்சக்கணக்கான ஹோட்டல்கள் பூட்டி கொண்டிருக்கிறது, பூட்டி தொடங்கி கொண்டிருக்கிறது. டீக்கடைகள் பூட்டி கொண்டிருக்கிறது. வீடுகளில் சாப்பாடு சமைக்க முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை. கேஸ் தட்டுப்பாடு, எரிவாயு பொருள் தட்டுப்பாடு, அதான் முக்கிய காரணம். இதெல்லாம் ஒரு கண்ட்ரோல் வந்த பிறகு நமக்கு தேர்தல் நடத்திய காணாதா? திடீர்னு எங்களை அறிவித்தீர்கள். எத்தனை நாள் இருக்குது தேர்தலுக்கு? வரக்கூடிய கெஸ்ட்டுகள், விஐபிகள், தங்குற இடங்கள், அவர்களுக்குள்ள சாப்பாடு, மற்ற ஆகார பொருள்கள், தங்கக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் பார்க்க வேண்டாமா? அவர் எங்கே போய் சாப்பிடுவார்கள்? விஐபிகளும் மற்ற விசிஷ்ட அதிதிகள் எல்லாம் மாநிலத்தில் பிரச்சாரம் செய்யும் பொழுது, தங்க வேண்டிய இடத்தில் தங்கும் பொழுது எப்படி அவங்களுடைய காரியங்கள் செயல்பட முடியும்? இன்றைக்கே வீடுகள் கேஸ் கிடையாது, சமைக்க முடியாத எத்தனையோ வீடுகள், டவுன்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு விறகடுப்பு வைக்க முடியாது. இதெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும். விறகடுப்பு வச்சு சமைக்கக்கூடிய வீடுகள் இல்லை, சுருக்கம் வீடுகள். ஆகையால் தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்து, என்னுடைய பாசத்துக்குரிய மதிப்பு மரியாதைக்குரிய தேர்தல் ஆணையம், என்னுடைய பாசத்துக்குரிய பாரத பிரதமர், என் பாசத்துக்குரியதான மாண்புமிகு முதலமைச்சர்கள், எல்லா மாநில தலைவர்கள் அமைச்சர்களுக்கும் அனுப்பி வைக்கிறேன். நம் நடிக்கக்கூடியதான அனைத்து கட்சி தலைவர்களும், தொண்டர்களும், பொதுமக்களும் இந்த தேர்தலை நீங்கள் புறக்கணிக்க இல்லை என்று சொன்னால், தேர்தலை நிறுத்தி வைக்க, இப்போது தேர்தல் நடக்கக்கூடிய சூழ்நிலை எல்லா மக்களும் நாடும் இருக்கிறது. ஆகையால் எல்லோரும் குரல் எழுப்ப வேண்டும். இந்த வீடியோவை பதிவு செய்ய வேண்டும். வீடியோ வைரலாக வேண்டும். பாரத பிரதமருக்கும் தேர்தல் ஆணையங்களுக்கும் மாநில முதல்வர் எல்லா கட்சிகளுக்கும் செல்ல வேண்டும். அவர் காதலில் ஏற வேண்டும். இது பார்க்க வேண்டும். சரியல்ல, தெட்டா, தப்பா, தவறா, இந்த வீடியோ என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். இந்த சூழ்நிலை யோசியுங்கள். 2வது பிரச்சனை, பிள்ளைகள் எக்ஸாம் நடக்கிறது, எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். இது என்ன கொடுமைன்னு கேட்குறோம். ஒரு விஷயம் செய்யும்போது யோசிக்க வேண்டாமா? ஆலோசிக்க வேண்டாமா? எதுங்க அரசு கட்சி சொன்ன உடனே தேர்தல் நடத்திட்டு போகிறதா தேர்தல் ஆணையம்? ஆகையால் சிந்தியுங்கள், செயல்படுங்கள், தேர்தலை நிறுத்தி வையுங்கள். இந்தியாவுடைய சூழ்நிலைகள் அனுசரித்து இந்த 5 மாநிலத்துக்கும் தேர்தல் நடத்தலாம், அவசரம் இல்லை. இப்பொழுது சூழ்நிலையில் இந்த தேர்தல் நடத்தக்கூடிய நிலை அல்ல. நிறுத்தி வையுங்கள் கேட்டு பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர்.